முருங்கைக்கீரையில் சைவ ஈரல் செய்யலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேங்க நான். பாருங்கள், ஃப்ரெஷ் தலையாக எடுத்துக்கோங்க. அப்போத்தையும் டேஸ்ட்டு கூடுதலாக வரும். குட்டி குட்டியாக உருவிட்டு இப்போ தண்ணியை வச்சு அலசிடலாங்க. முருங்கைக்கீரையில் அட்டகாசமான சத்துக்கள் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் எத்தனை சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள், டாக்டர்கள் எல்லாமே கீரையில் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை தாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகமாக சேர்த்துட்டோம்னா கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடித்த மாதிரி ஆயிரும். இந்த ஒரு டம்ளர் தண்ணியிலேயும் கீரை நல்லா வெந்து வந்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. நமக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியில் தான் சத்து நிறையா இருக்கும். அதனால் கீரை வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட நான் கீழேயே போடலை. கீரையை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு கட்டு கீரையும் குட்டியாக போயிடுச்சு, அவ்வளோதான். மிக்சி ஜாரில் குட்டி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க. ஒரு 80% அரைச்சிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சாக்கா ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். அதனால் இதை அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட என்ன சேர்க்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனு பாருங்கள். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது கூட கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, அவ்வளோதாங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கிடலாங்க. கை விட்டு பிசைஞ்சிட்டு பாருங்கள். இது ஆறுனதுனால நம்ம பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டி வீட்டில் இருக்க எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய், கோல்டு வின்னர், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கீரை கூட நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா கையில் இது ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா வந்துடும். முதல்ல கொஞ்சம் கொசன் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கையில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பிளேட்டுக்கு இந்த அளவு பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. பிசைஞ்சது தாங்க ஒட்டுச்சு. ரெண்டாவது எண்ணெய் ஊற்றினோன்னேவும் நெய் ஊற்றினோன்னே நம்மளுக்கு ஒட்டலை. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா அகலமாக தட்டிக்கலாங்க. அப்போத்தையும் நல்லா வேகும். நம்ம உருண்டையாக இருந்துச்சுன்னா நல்லா வேகாது. அதனால் நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கிடலாங்க. ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் அந்த ஆவி வரவும் அதுக்கப்புறமா அந்த கீரையை நம்ம வேக வச்சுக்கலாம். தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு தேவையானது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை காட்டிலையும் சின்ன வெங்காயமும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட வெள்ளைப்பூடு ஒரு 2 பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வெள்ளைப்பூண்டு 2 நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது திறந்து பார்த்துக்கலாம் வெந்திருக்கா என்னன்ட்டு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஆவியில் வெந்துருச்சு. இப்போ இது அந்த நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால உங்களுக்கு அந்த வெங்காயம் நல்லா தெரியலை. கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள். நுரையாக வந்திருக்கு. இது வீட்டில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால் நல்லாயிருக்குங்க. தக்காளி, பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இது கூட அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க. அந்த தக்காளியில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கி நம்ம இது கெட்டி ஆகணும். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. அதனால் நீங்கள் எந்த இதுமேவும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. சீக்கிரம் நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் 2 கிண்டிக்கலாம். இதை உப்பு சேர்த்ததுனால அதுக்கு தனியாக உப்பு சேர்த்தாச்சு கீரைக்கு. இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான். அழகாக வெந்துக்கிட்டு இருக்குங்க. எப்பயுமே
ஒரே மாதிரி சாப்பிடாம இப்படி வித்தியாசமாக சாப்பிட்டோம்னா பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். கறி சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும் வேஸ்ட் ஆகாமல். கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவை அதிகமாகப்படுதுனாக்கா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த கீரையை பார்த்துட்டு வந்துடலாம். இதை வச்சு ஆற வச்சுட்டேங்க. நான் ஆற வச்சுட்டு ஒரு கத்தியில் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாகும். ஆறின பிறகு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா வரும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க. கீரை சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இப்படி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. சதுரஞ்சரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப மெதுவாக வந்துருந்துச்சுங்க பாருங்கள். இதை நம்ம அந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே நல்லா கிண்டி கொடுங்க. அவ்வளோதாங்க, கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு அந்த கிரேவி இந்த ஈரலில் படுற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இப்படியாகவும் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. பார்க்கும்போதேவும் நாக்கில் எச்சி ஊறுங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது எந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிருச்சுங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது அட்டகாசமாக இருக்கும். இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு.